தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய நம. அன்பர் பெருமக்களே, திரு கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் சைவ சித்தாந்த நேர்முக பயிற்சி மையம் திருப்பாதிரி புலியூர் கிளை 15வது தொகுப்பு அக்டோபர் மாதம் 4வது ஞாயிற்றுக்கிழமை 26/10/2025 மதியம் தேநீர் இடைவேளைக்கு பிறகு உள்ள 4வது பிரிவு வகுப்பு இனிதே துவங்குகிறது. தேநீர் இடைவேளைக்கு முன்னால் சிவஞான போதம் என்பது பற்றின ஒரு அறிமுகம் பார்த்தோம். அந்த நூல் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த நூலினுடைய கட்டமைப்பு விரிவாக சிந்தித்தோம். இப்பொழுது நூலுக்குள் நாம் நுழைய இருக்கிறோம். இந்த எந்த நூலாக இருந்தாலும் இயல்பாகவே நமக்கு ஒரு சில ஐயங்கள் எழும். பொதுவாகவே எந்த புத்தகமாக இருந்தாலும், இப்போ நான் உங்களுக்கு ஒரு புத்தகத்தை கொடுக்குறேன், இது ரொம்ப நல்ல புத்தகம், படிங்க, இது பயனுடையதாக இருக்கும் அப்படின்னு நான் கொடுத்தா உடனே உங்களுக்கு என்ன தோணும்? இந்த நூலை படித்தா எனக்கு, ஆனால் நம்ம தான் சாதாரண மனிதர்கள், இதனால் எனக்கு என்ன பயன் கிடைக்கும்னு எனக்கு தெரியணும். அப்புறம் இந்த நூலோட தலைப்பு என்ன, பெயர் என்ன, இந்த நூலை எழுதுனது அவர் யார், இந்த நூலை நான் படிக்கிறதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது நூல் நான் படிச்சிருக்கணுமா? இப்போது நீங்கள் திடீர்னு ஒரு டாக்டர் படிச்சுட்டு இருக்கிற பையன், அவன் ஒரு புத்தகம் வச்சுருக்கான், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு எடுத்து என்னால் படிக்க முடியுமா? அது நான் மெடிக்கல் சயின்ஸு ஓரளவு என்னோடய ஹியூமன் அனாட்டமிலாம் கொஞ்சமாக தெரிஞ்சிருந்தால் தான் அது எதாவது புரியும், இல்லைன்னா அது எப்படி புரியும்? அப்போது ஒரு நூலை நான் கற்பதற்கு முன்னால் நான் வேறு ஏதாவது நூல்கள் படிக்கணுமா? இப்படிலாம் எனக்கு ஏகப்பட்ட ஐயங்கள் வரும். இந்த ஐயங்களை எல்லாம் முதல்லையே என்ன பண்ணிடுவாங்க, தீர்த்துருவாங்க. இதான் ஒரு நூலோட அழகு. இன்றைக்கி கூட நீங்கள் ஏதாவது ஒரு நூல் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் ப்ரிஃபேஸ் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. ப்ரிஃபேஸ்னால் முன்னுரை அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க, இல்லைனா பதிப்புரை, ஏதோ ஒன்று இருக்கும். அதில் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த நூல் எதை பற்றி பேசுது, இந்த நூல் வேறு எதுலேருந்தாவது எடுத்து கையாளப்பட்டிருக்கா, இதுதான் அது அந்த வகையில் இதுதான் முதல் நூலாக, இதெல்லாம் அதில் விளக்கியிருப்பாங்க. அப்போது இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சாதான் அந்த நூலை நான் படிக்கணுமா வேண்டாமான்ற முடிவுக்கு வருவேன். இது நமக்கு சம்மந்தம் இல்லாத நூல், ஐயா தெரியாதனமாக கொடுத்துட்டான்னு ஒதுக்கி வச்சுருவீங்க. இதெல்லாம் நம்மளும் ரொம்ப நாளாக இந்த இதுதானே தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டோம். இதுதான் இது சொல்லுதா அப்படின்னு அப்போ ஆசையாக படிப்போம். அப்போது பாயிரம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு நுழைவாயில். அது அந்த நூல் என்ன சொல்லுதுங்கிறத அது விளக்கி பேசும். அதுதான் பாயிரம். நம்ம இந்த இலக்கணத்துக்குள்ளெல்லாம் அதுக்குள்ளெல்லாம் போனால் நமக்கு இங்கே நிறைய நேரமாகும். அதாவது பாயிரத்துக்குன்னு சில டெஃபனிஷன்லாம் இருக்குது. நம்ம அதெல்லாம் நம்ம சொல்ல போனோன்னா அது ரொம்ப பெரிய டீட்டெயிலாக போகும். இப்போ நன்னூல் இலக்கணம் இருக்குது. இதுக்கே கேட்டிங்கன்னா, ஆக்கியோன் பெயரே, வழியே, எல்லை, நூல் பெயர், யாப்பே, நுதலிய பொருளே, கேட்போர், பயனொடு ஆய், எண் பொருளும். 8 விஷயம் அந்த பாயிரம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒரு நூலோட பாயிரம்னு ஒன்று இருந்ததுன்னா அது 8 விஷயத்துக்கு 8 கேள்விக்கு பதில் கொடுக்கணும். எண் பொருளும் வாய்ப்ப காட்டல் பாயிரத்து இயல்பே என்று நன்னூல் இலக்கணம் பேசும். இது மாதிரி நமக்கு நிறைய இலக்கணங்கள்லாம் இருக்குது. நம்ம அப்படி இந்த நூலுக்கு என்னென்ன கேள்வி வரும்னு கேட்டிங்கன்னா, திரையில் நீங்கள் பார்க்குறீங்க என்ன அந்த 8 கேள்விகள். இந்த நூலோட பயன் என்ன, இந்த நூலை படிப்பதற்கு யாருக்கு தகுதி இருக்குது, ஆம் ஐ குவாலிஃபைடு, எனக்கு அந்த தகுதி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்ல. அப்புறம் இந்த நூல் எதை பற்றி பேசுது, நூலோட பெயர் என்ன, ஆசிரியர் யார், இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது நான் படிக்கணுமா, இல்லை இது நேரடியாகவே படிக்க முடியுமா, இதுதான் இந்த சப்ஜெக்டில் முதலாக வந்த நூலா, இல்லை இது ஏற்கனவே இருக்கிற நூலை பின்பற்றி எழுதப்பட்டிருக்கிறதா, இது யார் வேணாலும் படிக்கலாம் என்றாலும் குறிப்பாக எந்த நாட்டுக்கு இது சிறப்பாக உடையது, இத்தனை கேள்விக்கும் பதில் சொல்லணும். இதுக்கெல்லாம் பதில் சொல்வதாக அமைவது தான் பாயிரம் என்று நம்ம புரிந்து கொண்டு இந்த சிவஞான போதத்துக்கு உள்ள பாயிரம், சிறப்பு பாயிரம் என்னன்னு பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இது ரொம்ப அழகாக இந்த சிறப்பு பாயிரம் என்ன விளக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூரியன் எழுகிறதல்லவா, அதை போல என்று நாம் இதை பார்க்க போகிறோம். சூரியன் எப்படி எழுது பாருங்கள்.
சூரியன் எழுவது போல அப்படின்னு ஒரு உவமை இந்த சிறப்பு பாயத்தில் சொல்ல போயிருக்கு. அது நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் எங்கே நடந்தது என்றால் இங்கே நடந்தது. இது என்ன மரம்? அது ஆலமரம். ஆனால் கல் ஆலமரம், கல் ஆலமரம், கல்லாலானது. அங்கே நீங்கள் பார்க்குறீங்க, அங்கே வந்து யார் யாருக்கெல்லாம் அவர் சொன்னார்னு தெரியுது பாருங்கள். நந்தி உட்காந்துருக்காரு, தெரியுதா? நந்தியம்பெருமான் உட்காந்துருக்காரு பாருங்க. சரி, இப்படியாக இதையெல்லாம் இந்த பாயிரம் விளக்க போகுது. நம்ம பார்க்கலாம், இதெல்லாம் விளக்க போகுது. சரி, திரையில பாயிரம் பார்க்குறீங்க. யார் படிக்க போறா? மயக்கார நந்தி முனி கணக்கு அளித்த பேர் சிவஞான போலம் உடைத்தோர் பெண்ணை குணம் பெண்ணை சுபேதவனம் துய்கட்டு அகன்ற வேகன்ற தேவன் பவனடி பகை கடந்த தவக்கடி உடைத்த தலைமையோடு. சிவா சிவா சிவா. பன்னீர்செல்வம் ஐயா குறிஞ்சிப்பாடியிலிருந்து. ஐயா உண்மையிலே நல்லா படித்தாங்க. ஐயாவுக்கு நன்றி, பாராட்டுதல்கள், வாழ்த்துக்கள். நல்லா படித்தாங்க. கடகடன் படிக்கணும்னா அந்த ஃப்ளோ வரணும்னா ஏற்கனவே கொஞ்சம் அதை பார்த்து பழக்கம் இருக்கணும். இருந்தால் தான் அந்த ஃப்ளோ வரும். நல்லா படித்தாங்க. இது என்ன சொல்லுது? மலர் தலை உலகின் மா இருள் துமிய பலர் புகழ் ஞாயிறு படரி நல்லதை காண்டல் செல்லா கண்போல் ஈண்டிய பெரும் பெயர் கடவுளின் கண்டு கண் இருள் தீர்ந்து அரும் துயர் குரம்பையின் ஆன்மா நாடி மயர்வு அற நந்தி முனி கணத்து அளித்த உயர் சிவஞான போதம் உரைத்தோன் பெண்ணை புனல் சூழ் வெண்ணை சுவேதவனன் பொய் கண்டு அகன்ற மெய்கண்ட தேவன் பவ நனி வன் பகை கடந்த தவர் அடி புனைந்த தலைமையோனே என்பது இந்த அழகான சிறப்பு பாயிரம். ஐயா ரொம்ப அழகாக பாடினாங்க. இது கூட யார் பாடியதுன்னு கேட்டால், இதுவும் அருணந்தி சிவம் செய்திருக்கலாம் என்று ஒரு செவி வழி செய்தி தான். இது எவ்வளோ தூரம் உண்மைன்னு நமக்கு தெரியாது. பாயிரம்ங்கிறது பெரும்பாலும் அந்த நூல் ஆசிரியரே பண்ண மாட்டார். நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று. எந்த நூலாக இருந்தாலும் சரிதான், பெரும்பாலும் அந்த நூல் ஆசிரியர் பண்ண மாட்டார். அந்த நூல் ஆசிரியர் அவரிடம் படித்த சீடர்கள் அவங்க அதை செய்யலாம். அதனால் பெரும்பாலும் பாயிரம் வந்து அந்த நூல் ஆசிரியருடைய சீடர்கள் தான் செய்வாங்க. இது அருணந்தி சிவம் செய்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அது ஒரு செவி வழி செய்தி தான். சரி, இப்போது நம்ம எப்படி இதை பார்க்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா, பொதுவாக எனக்கு எப்படி பார்க்கணுன்னு ஆசைன்னா, ஒரு பாட்டை எப்படி படிக்கணும்னு விளக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனால் இது இப்போது செய்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. இப்போ நம்ம திருவருட் பயன்லாம் காலையில் பார்த்தோம். எப்படி படித்தா பொருள் புரியுமோ அந்த மாதிரி அந்த சொல்லை எல்லாம் கூட்டி படிக்கணும்லாம் நம்ம காலையில் பார்த்தோம். அந்த அளவுக்கு இது இப்போ எனக்கு நடத்துறதுக்கு நேரம் இல்லை என்பதால் இந்த சிறப்பு பாயிரம் என்ன கருத்து சொல்லுகிறது என்பது மட்டுமே பார்க்க போகிறோம். முழுசாக நம்ம இது பழைய ஸ்டைலில் நம்ம பார்க்க போகிறது இல்லை. சரி, எங்கேருந்து எப்படி பார்த்தா புரியும்? இதில் கடைசியில் என்ன சொல்கிறாங்க? மெய்கண்ட தேவன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அங்கேருந்து நம்ம கதையை ஆரம்பிக்கிறோம். நம்ம நேரடியாக முதல் வரியிலேருந்து பொருள் பார்த்திங்கன்னா முழுமையாக அந்த பொருள் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி இதை கட்டமைத்திருக்கிறோம். இந்த கட்டமைப்பின்படி இது பாயிரம் என்ன சொல்லுதுன்னு நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம். மெய்கண்ட தேவன் ஒருத்தர் சொல்கிறீங்களே, அவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? கேள்வி இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, பெண்ணை புனல் சூழ் வெண்ணை. பெண்ணைனா ஆறு, பெண்ணை ஆறு. பெண்ணை ஆறோட தண்ணி அங்கே ஓடுது, ஆறு ஓடுது. எங்க? வெண்ணை. வெண்ணெய்னா திருவெண்ணெய்நல்லூர். அப்போ திருவெண்ணெய்நல்லூரில் இருக்கக்கூடிய சுவேதவனன் தான் இந்த மெய்கண்டார். சுவேதவனன்கிறது எப்படி வந்துச்சு? அது என்னது? இது சுவேதவனன்னா என்ன? அப்போ மெய்கண்டார்னா என்ன? அவருக்கு ரெண்டு பேரா? இல்லை, முதல்ல அவருக்கு ரெண்டு பேரா? நல்லா கவனிங்க. இந்த அருளாளர்கள், ஞானிகள், ரிஷிகள் இவங்களுக்கெல்லாம் ரெண்டு பேர். நல்லா கவனிக்கணும். என்னன்னா, ஒன்று
அவர்கள் குழந்தையாக பிறந்த பொழுது அவர்கள் தாய் தந்தையர் இடுகின்ற பெயர், அது பிள்ளை நாமம் என்று சொல்லுவார்கள். அதாவது குழந்தை பிறந்த உடனே அவருக்கு வைக்கிற பேர், அது அவங்க அப்பா அம்மா வைப்பாங்க, இல்லைன்னா அவங்க குடும்பத்தில் யார் பெரியவரோ அவங்க வைப்பாங்க. அது குழந்தை பிறந்த நம்ம எல்லாரும் பேர் வைக்கிற மாதிரி. அடுத்த பெயர் எப்போன்னா அவங்களுக்கு தீட்சை கொடுத்து ஞானம் வழங்குறாங்களா, ஞான குரு, அப்போ ஞான குரு ஒரு பெயர் வைப்பார். அந்த ஞானகுரு வைக்கிற பெயர் தான் தீக்ஷா நாமம் அப்படின்னு பெயர், தீக்ஷா நாமம். சரி, அந்த அடிப்படையில் இப்போ இவர் எப்படி பேர் வச்சாங்க அப்படின்னு கேட்டால், இவங்களுடைய அப்பா அம்மா யாருக்கு, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற மெய்கண்டாருடைய அப்பா அம்மா அச்சுத கலப்பாளர், அவருக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை. அவர் பெண்ணாடத்தில் இருக்கார். பெண்ணாடம்ங்கிறது நம்ம திருச்சி போகிற வழியில் இருக்கல, விருத்தாச்சலம் தாண்டி பெண்ணாடம்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த பெண்ணாடம். அந்த ஊரில் அவங்க அச்சுத கலப்பாளர்லாம் அங்கே தான் இருந்தார். இன்றைக்கும் பெண்ணாடத்தில் என்ன இருக்குது, மெய்கண்டாருக்கு ஒரு பெரிய கோயில் கட்டியிருக்காங்க, திருவாவடுதுறை ஆதீனம். நம்ம தெரிஞ்சுக்கணும், அங்கே வந்து கோயில் இருக்குது. தயவுசெய்து அந்த கோயிலுக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க, அது ரொம்ப முக்கியம். அது அவர் பிறந்த ஊர். அது பெண்ணாடம் இங்கேருந்து ரொம்ப தூரம்லாம் கிடையாது. திருச்சி பஸ்ஸில் ஏறி உக்காந்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் கொண்டு போய் அது விட்டுற போது, கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் உள்ளே போகணும். அது ஏதாவது ஆட்டோலாம் பிடிச்சி நீங்கள் அதான் ஆட்டோ பிடிச்சிட்டு உள்ளே போங்க, போய் ஒரு தடவையாவது அங்கே மெய்கண்டாரை வந்து வணங்கிட்டு வாங்க, அது ரொம்ப முக்கியம். சரி, பெண்ணாடத்தில் அச்சுத கலப்பாளர், அவருக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணார், அவரோட குலகுரு, குலகுருங்கிறது யார், சதா சிவாச்சாரியார். அவர் பேர் என்ன, சதா சிவாச்சாரியார். அவரோட பேரு சதா சிவாச்சாரியார். அவர் சகல ஆகமங்களையும் கரைச்சி குடித்தவர். அதனால் அவருக்கு சிறப்பு பெயர், பட்ட பெயர் சகல ஆகம பண்டிதர். அது அப்புறமே வந்த பேர். அருணந்தி சிவம்ங்கிறது அவருக்கு அவர் ஞான குரு கொடுத்தது. அதனால் அது இப்போ சொல்லக்கூடாது, அது இப்போ சொல்லக்கூடாது. இப்போதைக்கு அவர் என்னவா தான் இருக்கார், சதா சிவாச்சாரியாராக இருக்கார். இந்த சதா சிவாச்சாரியார்கிட்ட இந்த அச்சுத கலப்பாளர் போய் இந்த மாதிரி குழந்தையே இல்லையே, எங்களுக்கு குழந்தை வேணுமே, என்ன வழின்னு கேட்கும்போது அந்த காலத்து முறைப்படி திருமுறைகளில் கயிறு பார்க்குறாங்க. அதெல்லாம் இன்னொரு நாள் பேசலாம். அப்படி கயிறு பார்க்கும்போது என்ன பாட்டு வருது, திருவெண்காடு பதிகம் பேயடையா பிரிவு இதுங்கிற பாட்டு வருது. அதனால அவர் என்ன சொல்றாரு, பார்த்துட்டு நீங்கள் திருவெண்காடுன்னு ஒரு ஊர் இருக்குது, அது எங்கே இருக்குது, பூம்புகார் பக்கத்தில் இருக்குது. பூம்புகார் பக்கத்தில் அந்த திருவெண்காட்டுக்கு போங்க, அங்கே 3 தீர்த்தம் இருக்குது. அது என்னென்ன தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம். அந்த 3 தீர்த்தத்துலேயும் போய் குளிச்சுட்டு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பெருமானை வழிபடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு என்ன கிடைக்கும், குழந்தை பாக்கியம் உண்டுன்னு சொல்கிறாரு குலகுரு சதா சிவாச்சாரியார் சொல்கிறாரு. அதை ஏற்றுக்கொண்டு இவர்கள் எங்கே போகிறாங்க, திருவெண்காட்டில் போய் அந்த முறைப்படி அவங்க தினம் இறை வழிபாடு இறங்குறாங்க. அப்போது கடவுள் அவருக்கு ஒரு குழந்தையை கொடுக்குறாங்க. அந்த குழந்தை அந்த ஊர் பெருமானால் கிடைத்ததால் அந்த ஊர் பெருமானுக்கு என்ன பேர்னா சுவேதவனன்னு பேர். அதே பேரை குழந்தைக்கு வச்சுட்டாங்க, சுவேதவன பெருமான். அவ்வளோதான், குழந்தை பேர் சுவேதவனன். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. சுவேதவனன்கிறது அவரோட பிள்ளை நாமம். அவருக்கு அவர் பிறந்தப்போ அவருக்கு வச்ச பேர் சுவேதவனம். அது வடமொழியில் என்ன பேர், வடமொழியில் தான் சுவேதவனம். தமிழில் என்ன பேர், வெண்காடு. சுவேதம்னா வெண்ணு, வனம்னா காடு, வெண்மையான காடு, வெண் நிறமான காடு, அது வெண்காடு. திருவெண்காடு என்று அந்த ஊருக்கு பெயர். அந்த ஊரில் பிறந்ததுனால அந்த கடவுள் பேர் சுவேதவனன் இவருக்கு வச்சுட்டாங்க. இவர் பின்னாடி என்ன பண்ணுறாரு, பொய்யை காணுகிறார். எதெல்லாம் பொய்ன்னு கண்டுபிடிக்கிறாரு, பொய் கண்டு. இதெல்லாம் பொய்ங்கிறதுனால பொய்யிலேருந்து என்ன பண்ணுறாரு, அகலுகிறார். அப்படி அகன்ற மெய்கண்ட தேவன். மெய்கண்ட தேவன்கிறது யாருன்னா, இவருக்கு எப்படி அந்த பெயர் வந்தது, அதான் தீக்ஷா நாமம்னு ஏற்கனவே சொன்னோம். இப்போது நம்ம வந்து அந்த இந்த சிவஞான போதத்தை யார் சொல்கிறான்னா, யார் சொல்கிறா, கல்லால் மரத்துலேருந்து அங்கே சொல்கிறாங்க. அப்படி படித்தவங்க யார் யார், நந்தியம்பெருமான், சனகாதி முனிவர்கள், சத்தியஞான தரிசினி, அப்புறம் பரஞ்சோதி. இந்த 4 பேர் அங்கே வந்து பாடம் கேட்டாங்க. அதில் பரஞ்சோதி முனிவருங்கிறவர்
கைலையிலேருந்து எங்கே போகிறாரு? பொதிகையை நோக்கி அவர் மேலே வான் வழியாக போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது திருவெண்ணெய்நல்லூரை கிராஸ் பண்ணும்போது இங்கே ஒரு சாமு சித்தர் இருக்கிறார். சாமு சித்தர்னா அவர் ஏற்கனவே ஞானம் பெறுகிற தருவாயில் இருக்கிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சு அவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து கீழே இறங்குறாரு. இறங்கி திருவெண்ணெய்நல்லூரில் அப்போது இந்த குழந்தைய அங்கே திருவெண்ணெய்நல்லூரில் தாய் மாமன் இருக்கிறான். யாருக்கு தாய் மாமன்? இந்த சுவேதவனனுக்கு. இன்னும் மெய்கண்டார் ஆகலை. சுவேதவனனுக்கு தாய் மாமன் திருவெண்ணெய்நல்லூர். அவர் கூட்டு போய் அவங்க ஊரில் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போது அந்த ஒரு நாள் அது என்ன ஆயிடுச்சு, இந்த குழந்தை வந்து இயல்பான குழந்தையா ரொம்ப ஆக்டிவாக இல்லை, துருதுருன்னு இல்லை. அது எப்போ பார்த்தாலும் ஏதோ டீப் திங்கிங்கில் இருக்கிற மாதிரி இருக்குது அந்த குழந்தை. அதனால் ஒரு நாள் என்ன பண்ணிட்டார், தாய் மாமன் கொண்டு போய் அந்த பிள்ளையார் முன்னாடி போட்டு, எப்போ நீ கொடுத்த குழந்தை நீயாச்சு, உன் குழந்தையாச்சு, என்ன இப்படி ஒரு குழந்தை கொடுத்துருக்கன்னு அங்கே கொண்டு போய் கடத்திட்டார். இந்த நேரத்தில் தான் பரஞ்சோதி என்ன பண்ணார், மேலேருந்து கீழே இறங்கினார். அவர்கிட்ட குழந்தைக்கு வந்து அவர் என்ன பண்ணார், ஞானம் கொடுத்தார். ஞானம் கொடுக்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்னோம், தீக்ஷா நாமம்னு ஒரு பெயர் வைக்கணும். அது எப்படி வைப்பாங்கன்னா அவங்களுடைய குருவோட பெயரையே வைப்பாங்க. நம்ம எப்படி இல்லறத்தில் வந்து நம்ம தாத்தா பேரை நம்ம வைக்கிறோமோ, நம்ம குழந்தைக்கு வைக்கிறோமோ, அது மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஞான தந்தை அவரோட ஞான குரு யாரோ அந்த ஞான குருவோட பெயரை வைப்பார். பரஞ்சோதி முனிவருக்கு யார் ஞான குரு? சத்தியஞான தரிசினி. அதை வடமொழியில் இருக்கிறத தமிழ் படுத்தி என்ன பண்ணிட்டாரு, மெய்கண்டார். சத்தியம்னா மெய், தரிசனம்னா பார்க்கறது, மெய்கண்டார்னு இவருக்கு பேர் வச்சு அவர் கிளம்பி போயிட்டார். அந்த மெய்கண்ட தேவன் தான் இவர். அப்போ இவருக்கு ஏன் அந்த அளவுக்கு அவர் கிடைச்சதுன்னா, பொய்யை கண்டார். பொய்யை காணுதல்னா என்ன அர்த்தம்னா, அந்த உலகத்தில் எதெல்லாம் நிலையற்றது, பொய் என்றால் சைவ சித்தாந்தத்தில் நிலையற்றது என்று பொருள். பொய்னா இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, பொய்னா நிலையற்றதுன்னு அர்த்தம். நிலையற்றது எதுன்னெலாம் இவர் கண்டு இதெல்லாம் நிலையற்றது, அப்புறம் ஏன் அதை நான் பிடிச்சிட்டு தொங்கணும்னு அதுலேருந்து வெளியில் வந்துட்டார். பொய் கண்டு அகன்ற, அப்புறம் மெய்யை கண்ட தேவன் இவர். அதனால் இவருக்கு பேர் மெய்கண்டார். சரி, அதனால் என்ன ஆச்சு, பவ நனி வன் பகை கடந்த அப்படின்னா தவர். தவர்னா தவம் செய்தவர்கள்னு அர்த்தம். தவர், தவர்னா என்ன அர்த்தங்க, தவம் செய்தவர்கள். தவசி, தவசின்னா நீங்கள் எங்கேயாவது போயிடாதீங்க, திருப்பாரி புலியில் நீங்கள் எங்கேயும் போக மாட்டீங்க, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் தானே போவீங்க. தவசின்னு ஒரு சினிமா வந்திருக்கு, தெரியுமா உங்களுக்கு? ஓ தெரியுமா? கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க. சரி, தவர்னா அப்போ தவம் செய்தவர்கள் அர்த்தம். இந்த தவம் செய்தவர்கள் என்னன்னா, பவம் என்ற நனி வன்பகையை கடந்தவர்கள். எனவே இவர்கள் தவம் செய்தவர்கள். பவம் என்றால் பிறவி, பிறவி என்ற பகை. எப்படிப்பட்ட பகை? ரொம்ப வலிய பகை. நனினா அதிகமானன்னு அர்த்தம். ரொம்ப வலிமையான பகையாக இருக்கக்கூடிய பிறவியை இவர்கள் கடந்தவர்கள். யார்? இந்த தவம் செய்தவர்கள். இவர்கள் என்ன பண்ணுறாங்களாம், தங்களோட தலை மேலே இந்த மெய்கண்ட தேவரோட திருவடியை வைத்திருக்கிறார்கள். தவர் அடி புனைந்த தலைமையோனே, அப்படிப்பட்ட தலைமை பண்பு உடையவர் இந்த மெய்கண்ட தேவன். இதுதான் கதை. எது நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னனோ அதையே சொல்கிறது. இதெல்லாம் சொன்ன நேரம் ஆகிடுன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் நம்ம பழைய இதுக்கே போகிறோம். இப்படிப்பட்ட மெய்கண்ட தேவன் என்ன பண்ணுறாரு, சிவஞான போதம் உரைத்தார். சிவஞான போதம் என்ற நூலை அருளி செய்தார். சரி, அது ஏன் வெறும் சிவஞான போதம் சொல்லாமல் உயர் சிவஞான போதம்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதுக்கு வந்து ஞான பாதம்னு பேர். ஞான பாதம்னா ஞான மார்க்கம், ஞான நெறி. ஞான நெறியை நம்ம நாளாக பிரிச்சிருக்கோம், சரியை, கிரியை, யோகம், ஞானம். இந்த நாளில் ஞானம் தான் மற்ற மூன்றை விட உயர்ந்தது. சரியை, கிரியை, யோகத்தை விட உயர்ந்தது ஞானம். எனவே அதை உயர் சிவஞான போதம் என்று சொன்னார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் உரைத்தோன்னு சொல்கிறாரு? ஒரு அருளி செய்தான்னு சொல்லாமல் உரைனாலே என்ன அர்த்தம் தெரியுமா? உரை அப்படின்னா என்ன? உரைனா ஏற்கனவே ஒன்று இருக்குது, அதுக்கு இவங்க உரை விளக்கம் கொடுக்குற மாதிரி பண்ணுறாங்க, அதான் உரை இல்லையா? அப்போ இங்கே உரைத்தோன்கிற சொல் தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஏன் உரைத்தோன்ற சொல் பயன்படுத்தியிருக்காங்கன்னா, இந்த சிவஞான போதம்ங்கிறது ஏற்கனவே இருக்குது, அது வடமொழியில் இருக்குது, அதை இவர் தமிழில் மொழிபெயர்த்து தந்தாருங்கிற பொருள்படும்படியாக இந்த உரைத்தோன் என்ற சொல்லாட்சி இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இந்த சிவஞான போதம் எப்படி கிடைச்சது இவருக்கு? சரி, அது வடமொழியில் இருக்கோ அது தமிழில் இருக்கோ எப்படியோ, முதல்ல ஒன்று நல்லா விளங்கிக்குங்க.
இதுக்கு பேர் காப்பி அடிக்கிறது கிடையாது. அப்படிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா உலகத்தில் எல்லாருமே காப்பி தான் அடித்தாங்க. சிவபெருமான் தந்த வேதம் ஆகமத்தை காப்பி அடித்து தான் எல்லாரும் எல்லா நூலும் எழுதுனாங்க. அப்போ காப்பி அடிக்காதவங்களே யாரும் கிடையாது. எல்லாம் வேதம் ஆகமத்தில் இருக்கிறது தான் பண்ணியிருக்காங்க. அதனால் அதுக்கு பேர் காப்பி அடிக்கிறது கிடையாது. ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு காலத்தில் அன்னைக்கு இருந்த மக்களோட நிலைக்கு ஏற்ப சொல்லப்படுது. அதை அந்தந்த அடுத்தடுத்த காலத்துக்கு அந்தந்த காலத்தில் இருக்கிற மக்கள் நிலைக்கு ஏற்ப அதை மாற்றி கொடுக்குறாங்க பாருங்கள். அதுக்கு பேர் காப்பி அடிக்கிறது கிடையாது. அதுக்கு அந்த காலத்து மக்களுக்காக அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு புரியும் வண்ணம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்பது பொருள். இந்த இடத்துல இந்த ஆராய்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு இப்போ எனக்கு நேரம் இல்லை. அவர் சொல்கிறது உண்மைதான். இது முதல்ல தமிழில் தான் சொல்லப்பட்டது, இது வடமொழியிலேருந்து இது மொழிபெயர்க்கப்படவில்லை என்று சொல்லுபவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஆராய்ச்சிக்குள்ளே நான் ஏன் போலன்ற அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. என்னென்னா இது நமக்கு குல தெய்வம் யார்? திருவாவூர் ஆதீனத்தை பின்பற்றுபவர்களுக்கு குலதெய்வம் மாதவ சிவஞான சுவாமிகள். மாதவ சிவஞான சுவாமிகளே சொல்றாரு இந்த மெய்கண்டாருடைய சிவஞான போதம் என்பது வடமொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது தான் என்று. எனவே அந்த கருத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். நம்ம ஒன்றும் மாதவ சிவஞான சுவாமிகளை விட நம்ம யாரும் இல்லை, நம்ம பெரியவங்க இல்லை. அதனால் நான் அப்படி ஏற்றுக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை வேறு மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் தமிழில் செய்யப்பட்டதுன்னு நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள். நான் ஒன்றும் மறுப்பு சொல்லலை. அவரவர்கள் நிலைக்கு அது அவங்கவுங்களுக்கு எப்படி புரியுமோ அப்படி தான் நம்ம ஏற்றுக்கணும். சரி, அதனால் இது வடமொழியிலேருந்து தமிழில் சொன்னது. இந்த போதம் இவருக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நந்தி முனி கணத்து அளித்த. அதை நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஸ்ரீகண்ட தேவர்கிட்டேருந்து நந்தி கேட்டார். நந்தி என்ன பண்ணார்? சனற்குமாரர் போன்ற முனிவர்கள் குழு அவங்களுக்கு சொல்கிறாரு. அதில் தான் யார் வந்தார்? சனத்குமாரர் இருந்தார். அதுக்கப்புறம் யார் வந்தார்? சத்தியஞான தரிசினி, அதுக்கப்புறம் பரஞ்சோதி. அந்த கதையெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இப்படியாக ஒன்றா இவருக்கு வந்தது. சரி, இவருக்கு கிடைச்சதோட இவர் போக வேண்டியதானே. இவர் எதுக்கு சிவஞான போதம்னு ஒன்று பண்ணார்னா, நம்மெல்லாம் அவரை போலவே சிவானுபவம் பெற வேண்டும், சிவமாம்தன்மை பெற வேண்டும் என்பதற்காக அவர் செய்திருக்கிறார். சரி, அதெல்லாம் ரைட்டு. இந்த சிவஞான போதம் நான் படித்தேன்னா இது எனக்கு எப்படிங்க இந்த சிவானுபவத்தை அது கொடுக்கும்? அதான் அடுத்த கேள்வி. சரி, நான் சிவஞான போதம் படிக்கிறேன். இந்த சிவஞான போதம் நான் படிக்கிறதுனால எனக்கு எப்படி சிவ அனுபவம் எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, முதல்ல என்ன சொல்கிறாரு? அருந்துயர் குரம்பையின் ஆன்மா நாடி. குரம்பை, ஆன்மா, இதெல்லாம் நம்ம என்னன்னு பார்க்கணும். குரம்பைனா உடல். குரம்பைனா உடல். என்னோட உடலே எப்படிப்பட்டது? அருந்துயர். உடம்பு அப்படியா இருக்குது? நம்ம உடம்புலாம் துயர் தரக்கூடிய உடம்பா அது? ஐயா புரியல. உடம்பு நமக்கு துயரத்தை தரக்கூடியதா? ஆமாவா? சரி, வயசானா அப்படி தான் சொல்லுவீங்க, விடுங்க. வயசானவங்கெல்லாம் உடம்பு கஷ்டத்தை கொடுக்குதும்பீங்கப்பா. உங்களுக்கெல்லாம் வயசு ஆகலைன்னா உடம்பு நல்லா இருக்குது, இன்பத்தை கொடுக்குதுன்னு சொல்லுவீங்க. யாருக்கு என்ன வயசோ அப்படி சொல்லுங்கள். ஆனால் உண்மை என்னென்னா, உடல் எந்த வயசில் இருந்தாலும் உடல் என்ன தான்? துன்பம் தாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால் அரும் துயர் விளைவிக்கக்கூடிய அந்த உடலின் மூலம் ஆன்மாவை தேடணும். ஆன்மாவைனா எந்த ஆன்மா? ஜீவான்மா, பரமான்மான்னு சொல்கிறாங்களே, அந்த ரெண்டு ஆன்மாக்களோட இயல்பை நான் எதில் தேடணும்? வழி அளவையால் தேடணும். ஆனால் அந்த ரெண்டு ஆன்மான்னு வந்தாலே அதுக்குள்ளே என்ன வந்துடுச்சு? முப்பொருள் வந்துடுச்சுன்னு அர்த்தம். அப்போது முப்பொருளின் உண்மையை ஆன்மா வழி அளவையால் நாம் ஆய வேண்டும் என்று இது சொல்லுகிறது. அப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, முதல்ல இந்த உடம்பு இருக்கும் பொழுதே, நல்லா கவனிங்க, இந்த உடல் இருக்கும் பொழுதே இந்த உடலை கொண்டுனா இதில் இருக்கிற கண்ணு, காது, மூக்கு இதை வச்சு தான் நான் என்ன பண்ணுறேன்? முப்பொருள் உண்மையை அறிய துவங்குகிறேன். அப்போது எது வழியாக நீங்கள் அறிகிறீர்கள் என்றால் வழி அளவையால். அதுக்கு தான் அந்த அளவை அவ்வளோ தூரம் டீட்டெயில்டாக பேசணும். இப்போ நம்ம காண்டல் அளவையால் நம்ம என்ன பண்ண முடியாது? இந்த முப்பொருள் உண்மை ஆய முடியுமா? பதி, பசு, பாசம் இதெல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிப்பீங்களா? அதோட இயல்பு என்னென்னு கண்டுபிடிச்சிருவீங்களா? வெறும் கண்ணால் பார்த்து கண்டுபிடிக்க முடியுமா? ஐம்பொறிகளால் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அப்போது அது வழி அளவையால் இது நம்ம ஆய்ந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். என்ன அப்படி ஆய்ந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கண் இருள் தீரும். கண் இருள் தீரும் அப்படின்னா அது முப்பொருளோட பொது இயல்பை நாம் உணர்வோம். பொது இயல்பை
உணர்வோம். இருள் தீருதுன்னா என்னது? மலம் என்ற இருள் தீரும். ஏன்னா இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிக்கிறேன். முதல்ல எனக்கு எது தான் தெரியும்? பொது இயல்பு. பொது இயல்புனா நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம்? பொது இயல்புனா என்ன? ஆராய்ச்சி அறிவு பொது அதிகாரம். இங்கே சொல்கிறது பொது இயல்பு. நல்லா கவனிங்க. இதெல்லாம் ஒன்றுக்கும் அவ்வளோ நுணுக்கமாக பொருள் இருக்குது. ஒவ்வொரு சொல்லும் அப்படியே இதான் தெரியுமே இதான் தெரியுமேன்னு போனீங்கன்னா ஒன்றும் விளங்காது. பொது அதிகாரம்ங்கிறது ஆராய்ச்சி அறிவு. இங்கே பொது இயல்பு. ஞாபகம் இல்லையா? இயல்புன்னா இதில் என்ன இருக்குன்னு கேட்டால் நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறோம்? தண்ணீர்னு சொல்கிறோம். நீங்கள் வாட் இஸ் தேர் இந்த பாட்டில்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? வாட்டர்ம்பீங்க. வாட்டருக்கு தமிழில் என்ன? நீர். வாட்டர்னா நீர். அப்போ இதில் என்ன இருக்குன்னு கேட்டால் நீங்கள் முதல்ல நீர் இருக்கிறது தானே சொல்லியிருக்கணும். ஏன் தண்ணீர்னு சொன்னீங்க? ஏன்னா அதுதான் நீரோட உண்மை இயல்பு, தனி இயல்பு, சிறப்பு இயல்பு. அப்படின்னா இந்த நீரானது வேற எதோடும் கலவாமல் தனித்து இருந்தால் அதோட இயல்பு என்னவோ அதுக்கு பேர் தான் தனி இயல்பு, சிறப்பு இயல்பு, உண்மை இயல்புன்னு பேர். ஆனால் இதே பொருள் இந்த நீரானது சூடு வெப்பத்தோட சேர்ந்துடுச்சுன்னா இது என்ன ஆகும்? சுடுநீர், வெந்நீர் ஆகுது இல்லையா? அப்படி இன்னொரு பொருளோடு சேரும்போது இது என்ன இயல்பை பெறுகிறதோ அந்த இயல்புக்கு தான் என்ன பேரு? பொது இயல்பு. அப்போ முப்பொருளோட பொது இயல்பை நான் தெரிஞ்சுப்பேன். முப்பொருள்னா என்னது? பதியோட பொது இயல்பு என்ன, என்னோட பொது இயல்பு என்ன, பாசம் ஆணவம் கண்மம் மாயோட பொது இயல்பு என்ன, இது எல்லாம் எப்படி தெரியும்? வழியளவையாலேயே நான் கண்டுபிடிச்சிருவேன். அதெல்லாம் எப்போ பண்ணணும்? இந்த உடம்பு இருக்கும்போதே பண்ணிக்கணும். இந்த உடம்பு இருக்கும்போது தான் பண்ண முடியும். அப்போது நான் பொது இயல்பை இப்படி அறிந்து கொள்ளுகிறேன். சரி, அடுத்து என்ன நடக்குது? அடுத்து கடவுளின் கண்டு. கடவுளால் கண்டுன்னு அர்த்தம். கடவுளின் கண்டுனா கடவுளால், கடவுளால்னா திருவருளால். அடுத்து திருவருளால் பார்க்க போகிறேன். இது வரைக்கும் என் உடம்பை கொண்டு பார்த்தேன். கண்ணு காது மூக்கு இதை வச்சு பல்வேறு புத்தகங்கள், பல்வேறு உபதேசம் இது மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இப்போது திருவருளால் நான் தெரிஞ்சுக்க போகிறேன். திருவருளால் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க முடியும்னா திருவருளால் தான் இந்த முப்பொருளினுடைய உண்மை இயல்பை தெரிந்து கொள்ளலாம். ஒன்று தனித்து இருக்கும்போது அதோட இயல்பு என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் திருவருளால் மட்டும்தான் உணர முடியும். அது உங்களோட சொந்த முயற்சியாலேயோ வெறும் இந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த கருவி கரணங்களை வச்சோ நீங்கள் அதை கண்டுபிடிச்சிட முடியாது. இதுக்கெல்லாம் அனுபவம் வேண்டும். இது அனுபவத்தால் மட்டுமே உணர முடியும். இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் நல்லா படிச்சிங்கன்னா சிவஞான போதம் பின்னாடி அந்த நூற்பாவை எப்படி அமைச்சிருக்காருன்னு அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. உண்மையிலே நான் யார் அப்படிங்கிறது, என்னோட சிறப்பு இயல்பு என்ன அப்படிங்கிறத நான் எத்தனாவது நூற்பாலை தெரியுமா படிக்கிறேன்? நான் யார், நான் எப்படிப்பட்டவன், என்னோட இயல்பு என்ன அப்படிங்கிறது, சிறப்பு இயல்பு என்னங்கிறத நான் எப்போ தெரியுமா படிக்கிறேன்? 7வது நூற்பாலை படிக்கிறேன். 7வது நூற்பாங்கிறது என்னது? அது சிறப்பு அதிகாரம், உண்மை அதிகாரம். அதுக்கு என்ன அறிவு வேணும்? அனுபவ அறிவு வேண்டும். இப்போ புரியுதா உங்களுக்கு? முப்பொருளின் உண்மை இயல்பை அறிதல். பதி பசு பாசம் மூணுக்கும் உண்மை இயல்பை நீங்கள் எப்போ அறிய முடியும்னா அது உண்மை அதிகாரத்தில் தான் அறிவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அனுபவ அறிவால் தான் அறிவீங்க. அனுபவத்தை உங்களுக்கு யார் கொடுக்க முடியும்? திருவருள் தான் கொடுக்க முடியும். அதுதான் கடவுளின் கண்டு. இது நீங்கள் பின்னாடி வர வர இதெல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. அதை மறந்துட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ உதாரணமாக 7ஆம் நூற்பா ஆன்மாவோட இயல்பு சொல்லுது. என்ன நானே எப்போ தெரியுமா பார்க்குறேன்? 8ஆம் நூற்பால தான் பார்க்குறேன். அப்போது அதெல்லாம் என்னது? என்னோட உண்மை இயல்பை அழகாக சொல்லுது. ஆனால் இதெல்லாம் இப்போ எனக்கு தெரியாதா? இப்போ நிறையா தடவை படிச்சுட்டேன். ஆனால் இப்போ எனக்கு வெறும் ஆராய்ச்சி அறிவு தான் இருக்குது. ஆனால் அது 7வது 8வது நூற்பாலாம் வரும்போது கடவுள் எனக்கு உணர்த்தினால், அதான் திருவருளால் நான் அறிவது. திருவருள் எப்படி நேராக வருமா? ஞானகுரு மூலமாக வரும். ஞானகுரு மூலமாக அவங்க எனக்கு உணர்த்தினால் அப்போ நான் அனுபவபூர்வமாக இந்த 3 பொருட்களுடைய உண்மை இயல்பை உணர்ந்து கொள்வேன். இதாங்க இவ்வளோ ரொம்ப இன்டெப்த்து மீனிங் உள்ளது. அது போக போக படிக்கத்தான் புரியும்.
இது ஒரு தொகுப்பில் முதல் தடவை வந்து படிச்சிட்டதுனால மட்டுமே இது புரியாதுங்க. ஐம் சாரி. ஏன்னா இது அந்தளவுக்கு இன் டெப்த்து. இது வந்து அப்படி ரொம்ப எளிமையாக ஒரே ஒரு தடவை கேட்குறதுனால இதை புரிஞ்சிக்க முடியாது. இது பல முறை படிக்கணும். எங்களுக்கே என்ன, நான் என்ன ஏதோ பெருசாக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். பேராசிரியங்கிற முறையில் நாங்கள் கொஞ்சமாவது இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும்ல, சீடர்களை விட, அடியார்களை விட. அப்படி நாங்களே இப்படி படித்து தான் கொஞ்சம் எங்களுக்கே விளங்குது. அதனால் இது பல முறை படிக்கணும். சரி, அது இருக்கட்டும். இப்போது திருவருளால் நான் அனுபவமாக உணர்றேனே வச்சுப்போமே. எனக்கு முப்பொருளோட உண்மை இயல்பும் தெரிஞ்சிடுச்சு. ஏற்கனவே முப்பொருளோட பொது இயல்பு தெரிஞ்சிடுச்சு. இப்போ உண்மை இயல்பும் தெரிஞ்சிடுச்சு. ஓகே. ஆனால் அந்த கடவுள்ன்றீங்களே, இந்த கடவுள் யார்? கடவுள் யாருன்னு எத்தனை நூல்கள் உனக்கு சொல்லியிருக்கு. நீ அந்த நூல்லாம் படிக்கலையா? அவ்வளோ நூல்கள் கடவுள் யார், அவர் எப்படிப்பட்டவர்னு விளக்குதேப்பா. அதை நீ படித்தது இல்லையா? பாருங்கள் சுவாமி, எனக்கு அத்தனை புத்தகத்தையும் படிக்கிறதுக்கெலாம் எனக்கு நேரம் இல்லை. சும்மா நீங்கள் மாட்டுக்கு அது ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் புத்தகம் இருக்குது, அதெல்லாம் உட்காந்து படிக்க சொல்கிறீங்களா? கடவுள் யாருன்னு ஏதாவது சுருக்கமாக சொல்லுங்களேன். ஓ, சுருக்கமாக சொல்கிறது நீ படித்தது இல்லையா? அதான் பெரும் பெயர். பெரும் பெயர்னா மகா வாக்கியம்னு அர்த்தம். பெரும் பெயர்னா மகா வாக்கியம். மகா வாக்கியத்தின் மூலமாக நீ கடவுளை புரிந்து கொள்ளலாம். அதான் நம்ம இங்கே சொல்கிறது. மகா வாக்கியத்தோட பொருள், மீனிங் தான் கடவுள். இப்போ உதாரணமாக கடவுள் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம்? தத்துவம் அசி. இது ஒரு மகா வாக்கியம். கடவுள் யாருன்னு கேட்டால் அகம் பிரம்மாஸ்மி. இது ஒரு மகா வாக்கியம். பிரஜானம் பிரம்ம சொல்லலாம். அயம் ஆத்மா பிரம்ம. இதெல்லாம் தான் மகா வாக்கியங்கள். 5 எழுத்து சிவாய நம சிவாய மகா வாக்கியம். இப்படி மகா வாக்கியத்தினுடைய பொருளாக இருக்கிற கடவுள். கடவுள்னா நீங்கள் சாதாரணமாக வச்சுக்க, அப்படிப்பட்ட கடவுள். அந்த கடவுளோட திருவருளால் நான் முப்பொருளோட உண்மை இயல்பை அறிகிறேன். ஏற்கனவே என்ன அறிஞ்சிட்டேன்? பொது இயல்பு அறிஞ்சிட்டேன். சரி, இப்போ என்ன நடக்கும்னா மயர்வு அற. இதெல்லாம் படிக்க கொஞ்சம் மயக்கம் வரும். கொஞ்சம் மயக்கம்னா மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவேன் அப்படி இல்லை. மயக்கம்னா பொருள் புரிந்து கொள்ளுவதில் குழப்பம். மயக்கம்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன நினச்சக்கூடாது, ஆள் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு, இந்த புத்தகத்தெலாம் படித்தா அப்பப்போ மயக்கம் வந்து கீழே விழுந்துருவோம், அப்படி கிடையாது. இதெல்லாம் படிக்க அப்பப்போ நமக்கு என்ன வரும்? கொஞ்சம் டவுட்ஸு. இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, அங்கே அப்படி சொன்னாங்க இங்கே இப்படி சொல்கிறாங்க, எது உண்மை அப்படிங்கிற ஐயம். அப்போது அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதையும் நீங்கள் கடவுளோட திருவருளால் தான் போக்க முடியும். ஏன் இப்படிலாம் உங்களுக்கு இந்த குழப்பம் வந்துகிட்டே இருக்குன்னா, அது ஆணவ மலத்தினுடைய வாசனையின் காரணமாக. வாசனைன்னா என்ன? வாசனை, ஆணவ மலத்தோட வாசனைன்னா ஸ்மெல்ல. இப்போ ஆணவ மலத்தை ஸ்மெல் பண்ண முடியுமா? அதோட பழக்க தோஷம் தான். ஆணவத்தோடு நான் ரொம்ப பிறவியாக பழகியிருக்கிறேன். அதனால் அது என்னை விலகினாலும் அது கொஞ்சம் என்னோட ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். இந்த பழக்க தோஷம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறையா பார்க்குறோம்ல. அன்றாட வாழ்க்கையில் பழக்க தோஷம் நிறையா பார்க்குறோம். இப்போ பெருங்காய டப்பா நம்ம ரொம்ப காலமாக என்ன பண்ணோம், ஒரு டப்பாவில் பெருங்காயம் வச்சுக்கிட்டே வந்தோம். சரி, ஒரு புது டப்பா கிடச்சிருச்சேன்னு இப்போ என்ன பண்ணிட்டோம், பெருங்காயத்தை புது டப்பாவுக்கு மாற்றிட்டோம். பழைய டப்பாவில் இன்னமும் என்ன இருக்குது? அந்த பெருங்காய வாசனை இருக்குது. அது வாசம் இருக்குங்கிறனால அதை வச்சு ஏதாவது ரசத்துக்கு எதுக்காக பயன்படுத்த முடியுமா? ஒன்றுத்துக்கும் பயன் இல்லை. அது மாதிரி என்கிட்ட ஒரு காலத்தில் மலம் இருந்துச்சு, ஆணவம். அது இப்போ நீங்கிடுச்சு. ஆனாலும் கூட அது ரொம்ப காலம் இருந்ததால் அதோட ஒரு தோஷம் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கும். அதோட விளைவால் எனக்கு மயக்கம் ஏற்படுகிறது. அதை கூட கடவுளோட திருவருளால் நம்ம நீங்கி கொண்டு சிவானுபவம் நான் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மெய்கண்ட தேவன், இந்த சுவேதவனன் உயர் சிவஞான போதம் உரைத்தான். இப்படி படிக்கணுங்க. மொத்தத்தில் இந்த சிவஞான போதம் அவர் ஏன் பண்ணார்? நமக்காக, எனக்காக. நான் என்ன பண்ணணும்? சிவானுபவம் பெறணும். எப்படி பெற முடியும்? முதல்ல இந்த 3 பொருள் இருக்குன்னு புரிஞ்சுக்கோ. 3 பொருளோட பொது இயல்பு என்னன்னு அறிந்து கொள். அதன் பிறகு அந்த பொருள்களோட உண்மை இயல்பு என்னன்னு தெரிஞ்சுக்கோ.
அப்போவும் உனக்கு சில குழப்பங்கள் வரலாம். இது எல்லாத்தையும் கடவுள் திருவருளால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி நீ அந்த மெய்ஞானம் பெறு. அதன் பிறகு சிவானந்தத்தை பெற்று என்றென்றும் நீ அதில் திளைத்து இருப்பாய். இதை காட்டுவது தான் இந்த சிவஞான போதம். சரி, இது எப்படி இது என்கிட்ட செயல்பட போகுதுன்னு கேட்டிங்கன்னா, சிவஞான போதம் எப்படி செயல்படும் அதுதான் இங்கே சொல்கிறாரு. மலர் தலை உலகின் மா இருள் துமியன்னா நீங்க அப்படின்னு அர்த்தம். துமியன்னா என்ன அர்த்தம்? நீங்க. அது கெடும்படி. எது கெடுது? மா இருள், இருட்டு. எதில்? உலகத்தில் இருக்கிற இருட்டு. உலகத்தில் எப்போ இருட்டு இருக்கும்? ராத்திரி நேரத்தில். அப்போ அது எப்போ அது போகும்? இருட்டு எப்போ போகும்? யார் வரணும்? சூரியன் வரணும். அதான் பலர் புகழ் ஞாயிறு. பலர் புகழ் ஞாயிறு வரலன்னா கண்ணால் என்ன பண்ண முடியாது? எதையும் பார்க்க முடியாதுங்க. அவ்வளோதாங்க விஷயம். இதை வச்சு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதை வச்சு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. உலகத்தில் இருட்டு இருக்குது. உலகம்னா இது பெரிய உலகம். மலர் தலைன்னா பறந்து விரிந்து இருக்கக்கூடிய மலர். அப்படி விரியுது இல்லை, அது மாதிரி விரிந்த உலகம். அப்படி மலர்ந்த விரிந்த பறந்த இந்த உலகம். அதில் புற இருள் இருக்குது. அந்த இருள் எப்போ நீங்கும்னா சூரியன் வந்தால் தான் நீங்கும். சூரியன் வந்து அந்த இருட்டு நீங்கினா தான் இந்த கண்ணால் எந்த பொருளாக இருந்தாலும் பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியாது. அதுபோல அங்கே சூரியன் வந்தால் தான் கண்ணு பார்க்கும். அது மாதிரி சிவஞான போதம் வந்தால் தான் இந்த உயிர் அறிய முடியும். இல்லையானால் இந்த உயிரால் எதையும் அறிய முடியாது. அதனால் எப்படி சூரியன் வர்றது ரொம்ப முக்கியமோ அது மாதிரி சிவஞான போதம் என்னிடம் அது என்ன ஆகணும்? என்கிட்ட அது மலரணும். அது என்கிட்ட வந்தால் தான் நான் பொருள்களோட பொது இயல்பையும் அறிஞ்சிக்க முடியும், உண்மை இயல்பையும் அறிஞ்சிக்க முடியும். இல்லைன்னா என்னோட அறிவால் நான் எதையுமே அறிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறது தான் இது காமிக்குது. எதையும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உள்ளதை உள்ளவாறு அறியணும். இப்போவும் நான் அறிந்து கொண்டு தான் இருக்கிறேன். இப்போவும் நான் வந்து சோன்பப்படி தான் எனக்கு இன்பம் கொடுக்கும்னு நினைக்கிறேன். அது சரியான அறிதல் இல்லை, புரிதல் இல்லை. உள்ளதை உள்ளவாறு அறிந்து கொள்ளணும்னா உங்ககிட்ட இருக்கிற அக இருள் ஆணவம் நீங்கணும். இருள் நீங்கணும்னா அதுக்கு சூரியன் வரணும். அதனால தான் இங்கே என்ன பண்ணார்? காசினி மேல் வந்த அருட்கதிரோன். இப்போ புரியுதுங்களா? காசினா உலகம். இந்த உலகத்தில் வந்த அருள் கதிரோன். அருள்னா ஞானம்னு அர்த்தம். ஞான சூரியன். மெய்கண்டார் யார்? ஞான சூரியன். நீங்கள் வெளி உலகத்தில் பார்க்குற சூரியன் அது புற சூரியன். இவர் ஞான சூரியன். இந்த ஞான சூரியன் என்னுள் எழுந்தால் என் உள் இருக்கிற அந்த அக இருள் என்ற ஆணவம் பறந்தே போகும், மறைஞ்சே போகும். அதுக்கப்புறம் மெய்ஞானம் பெற்று நான் பேரானந்தத்தில் திளைப்பேங்கிறத இது காமிக்குது. இதுக்கு தான் அவர் உயர் சிவஞான போதம் உரைத்தார் என்று இந்த பாயிரம் எனக்கு சொல்லுகிறது என்று சொல்லி இந்த அளவில் பாயிரத்தை நம்ம நிறைவு செய்யலாமா? ஏதேனும் ஐயப்பாடுகள்? சரி, இந்த அளவில் இந்த பாயிரத்தை நிறைவு செய்து இந்த பாயிரத்துக்கு பதவுரையெல்லாம் உங்களுக்கு திரையில் காமிக்கிறோம். அதெல்லாம் இப்போது நம்ம சொல்லி முடித்தாச்சு. அதனால் அதெல்லாம் நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்க போகிறதில்ல. இது குறித்து நிறைய விளக்கங்கள். இந்த விளக்கம் என்னென்னு வேணால் பார்க்கலாம். நூலோட பயன் என்ன? சூரியன் தோன்றாவிடில் புற இருள் நீங்காது, கண் எதையும் பார்க்க முடியாது. அது மாதிரி சிவஞான போதம் வரலன்னா அக இருள் நீங்காது, மெய்யை காண முடியாது. இருள் ரெண்டு இருள் இருக்குது. ஒன்று புற இருள், இன்னொன்று அக இருள். புற இருளை நீக்கிறது எது? சூரியன். எத்தனை சூரியன்? 12 சூரியன் இருக்கிறதா சொல்கிறாங்க. தெரியல, 12 சூரியன். நீங்கள் இதிலெல்லாம் போனீங்கன்னா சொல்லுவாங்க. பஞ்சாங்கத்திலலாம் பார்த்தீங்கன்னா 12 சூரியன் பேர் உங்களுக்கு தெரிய வரும். ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சூரியன். இது நிஜமாவே நம்ம நினைக்கிறது ஒரு சூரியன்றவங்களாம் கிடையாது. ஆக்சுவலாக 12 சூரியன் இருக்குது. ஒவ்வொரு புற இருளை நீக்கிறதுக்கே 12 சூரியன்னா அதே மாதிரி அக இருளை நீக்கிறதுக்கும் 12 சூரியன். 12 சூரியன்னா 12 நூற்பாக்கள். சிவஞான போதத்தில் இருக்கிற 12 நூற்பாக்கள். சரி, அடுத்தது பயன் 2 என்னென்னா, இந்த சூரியன் வந்தால் என்ன பண்ணும்? இருள் நீங்கும், பொருளை காண முடியும். அது மாதிரி சிவஞான போதம் வந்துச்சுன்னா அறியாமைங்கிற இருள் நீங்கும், மெய் உணர்வு, மெய் அறிவு கிடைக்கும். சரி, அறிவில் 2 அறிவு. ஒன்று ஆராய்ச்சி அறிவு, இன்னொன்று அனுபவ அறிவு. ஆராய்ச்சி அறிவு மூலமாக நான் பொது இயல்பை அறிந்து கொள்ள முடியும்.
அனுபவ அறிவால் சிறப்பு இயல்பை அறிந்து கொள்ள முடியும். சரி, அடுத்தது இயல்பு. 2 இயல்பு இருக்குது. ஒன்று பொது இயல்பு, இன்னொன்று உண்மை இயல்பு. முதல் 6 நூற்பாக்கள் பொது இயல்பு பேசுகின்றன, அடுத்த 6 நூற்பாக்கள் உண்மை இயல்பு பேசுகின்றன. அதே மாதிரி அதிகாரம் 2 பொது அதிகாரம், உண்மை அதிகாரம். முதல் 6 நூற்பாக்கள் பொது அதிகாரம், அதை 2 இயலாக பிரிச்சிருக்கோம். பிரமாண இயல் அல்லது அளவை இயல், அடுத்து இலக்கண இயல். இது கேட்டல் சிந்தித்தல் மட்டும் இருந்தாலே இதை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். உண்மை அதிகாரம்ங்கிறது 7வது 8வது 9வது 10வது 11வது 12வது நூற்பாக்கள். இதில் 2 இயல் இருக்குது, சாதன இயல், பயன் இயல். இதில் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கூடுதல் 4ம் நிறைவேறினா தான் உண்மை அதிகாரம் உங்களுக்கு விளங்கும். இவ்வளோதாங்க. சரி, சிவஞான போதத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்குங்க. இது ரொம்ப முக்கியம். ஸ்பெஷாலிட்டி என்ன, இதுக்கு ஒரு மகத்துவம் என்ன, தனித்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேதம் ஆகமம் யார் சொன்னார்? சிவபெருமான் சொன்னார். ஒவ்வொரு ஆகமமும் என்றும் உள்பொருள்கள் எத்தனைன்னு விளக்குது. நான் சொல்ல உங்களுக்கு விளங்குதா? உதாரணமாக ஏகான்மவாதி, மாயாவாதி என்றும் உள்பொருள்னு எத்தனை தான் சொல்கிறாரு? ஒன்றே ஒன்று தான் சொல்கிறாரு. கடவுள் மட்டும்தான், பரம்பொருள் மட்டும்தான் இருக்குது. பரம்பொருள் தான் நீங்களாகவும் நானாகவும் தோன்றுகிறது. ஸோ இது அவங்களோட ஒரு விளக்கம். இது மாதிரி ஒன்றும் வெவ்வேறு உள்பொருள்கள் இருக்கிறதா சொல்லுது. அதான் இப்போ நீங்கள் திரையில் பார்க்குறீங்க. இப்போ உதாரணமாக சுவாயம்புவம் அப்படிங்கிறது ஒரு ஆகமம். அது 7 உள்பொருள் இருக்கிறதா சொல்லுது. பௌஷ்கரம் அது 6 இருக்கிறதா சொல்லுது. அதன் பிறகு பராக்கியை அது 5 இருக்கிறதா சொல்லுது. சர்வஞானோத்திரம் 4 இருக்கிறதா சொல்லுது. ரௌரவம் மிருகேந்திரம் 3 இருக்கிறதா சொல்லுது. இப்படி வெவ்வேறு ஆகமங்கள் வெவ்வேறு எண்ணிக்கை சொல்லுது. இதெல்லாம் சமப்படுத்தினா இதுக்கு எல்லாத்துக்கும் இருக்கிற அந்த ஒற்றுமையை எடுத்து விளக்கி இந்த சிவஞான போதம் என்றும் உள்பொருள் 3 என்று அழகாக வரையறை செய்கிறது. இதுதான் நம்ம சிவஞான போதத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த அளவில் இந்த பாயிரத்தை நம்ம நிறைவு செய்து அடுத்து எங்கே போகிறோம்? மங்கள வாழ்த்துக்கு போகிறோம். போலாமா?